நிஷா, என் பெரியப்பன ஆண்டியாக்கு அடிக்கல் நாட்டிட்டேன். அவன அணு அணுவா குரவலை அறுக்க போறேன். எங்க அப்பா சேர்த்து வைத்த சொத்து எல்லாத்தையும் புடுங்கி தின்னால அவங்கிட்ட இருந்து வட்டியும் முதலமா வாங்கி காட்டுறேன். அப்புறம் அவன் கையில சட்டிய கொடுத்து நடுத்தருல பேச்சு எடுத்து அதை என் கண்குளர ரசிக்க போறேன். நிஷா, ஆமா டார்லிங், விடியறதுக்குள்ள அந்த பெருசோட கதையை முடிச்சிட்டா நமக்கு வேலை சுலபமா முடிஞ்சிரும்ல. அப்படி இல்லை நிஷா, அவனுங்கள சூழ்ச்சியால தான் வீழ்த்தணும். விடியதுக்குள்ள அவனுங்களை போட்டு தள்ளிட்டா சொத்து பூரா வசந்துக்கு போயிடும். அப்புறம் நாம ஜெயில போய் களிதான் திங்கணும். சரியா சொன்னீங்க டார்லிங். பெருச நாம நம்ப வச்சுதான் கழுத்து அறுக்கணும். நாம நல்லவங்க மாதிரி அந்த ஆளுகிட்ட நடிக்கணும். அவன் பிள்ளைய விட அவன் தம்பி புள்ளதான் பெருசுன்ற மாதிரி நம்ப வைக்கணும். அப்பதான் அந்த பெருசுக்கு நாம நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும். சபாஸ் நிஷா, நீ சரியான கிள்ளிதான். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ மட்டும் அரசியல் இருந்தீங்கன்னா வச்சுக்கவே இன்னாரா மந்திரியா இருப்ப. டார்லிங், எனக்கு மந்திரிலாம் வேணாம். உங்ககிட்ட என்னைக்குமே சுந்தரியா இருந்தா எனக்கு அதுவே போதும். நிஷா, கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக்கோ. இந்த கிழவங்கிட்ட இருந்து இந்த சொத்தெல்லாம் அடையிற வரைக்கும் நாம ரெண்டு பேருமே ராமன் தேடிய சீதை மாதிரி வனவாச வாழ்க்கை தான் வாழணும். அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சிட்டா செல்லம், நீ தாண்டி என்னோட இல்லற ராணி. ஏய் செங்காண்டி, வந்துட்டு செல்லம், அதுக்கு அச்சாரமா தான் இதுல 5 lakhs. எவ்வளோ? 5 lakhs. என்ன டார்லிங், நடிப்புக்கும் நாட்டியத்துக்கும் கலைக்கு கவர்ச்சிக்கும் பேர் போனவன் இந்த நிஷா. வேடன் வைக்கிற கண்ணில இருந்து கூட தப்பிக்கலாம். ஆனா இந்த நிஷாவோட கண் பார்வையில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆமா நிஷா, உன்னை வச்சே தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போறேன். இந்த குடிக்கும் கூத்தியாளுக்கும் அடிமையானவங்க அங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த டெக்னிக்கை வச்சுதான் என் எதிரிங்களை எல்லாத்தையும் உன் காலடியில கடக்க வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவனுங்களோட சாம்ராஜ்யத்தையே தரமட்டமாக்க போறேன். ஏய் பெருப்பா, உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுடா.